இவன் டேட்டிங் ஆப்ல அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு அவன் தேடிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு பொண்ணு கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் எடுத்து அதனால அந்த பொண்ணை பாக்குறதுக்காக நேர்ல போறான். ஆனா அங்க போனதுன்னு தான் தெரியுது அது பொண்ணே இல்ல, அது ஒரு ஏஐ மாடல் அப்படின்ட்டு. இவனும் இப்படி எல்லாம் ஆன்சர் வச்சு என்ன ஏமாத்துறீங்களாடா அப்படின்னு வருத்தத்துல உட்காந்துட்டு இருப்பான். அப்பதான் அவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு அந்த இடத்துல வரா. அதை பார்த்ததும் அந்த பொண்ணு கிட்ட பேசணும் அப்படின்னு கூகுள்ல போய் பிக்கப் லைனை தேடிக்கிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் பார்த்த அந்த பர்கர் பொண்ணோட ஆட் இங்கேயும் வந்துருது. இதனால அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஓனா பேசலாம் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த பொண்ணு சரியா பேசாமலே அங்க இருந்து போயிடுறா. இதனால அவன் திரும்பவும் அந்த டேட்டிங் ஆப்ல ஏதோ பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல அந்த பொண்ணு தனக்கு ஏதோ பாய் ஃப்ரெண்ட் கிடைக்குமா அப்படின்னு அதுல தேடிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவுடைய ப்ரொஃபைல் காட்டுது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு அழகான பையன்கிட்ட இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வருது. அதனால அதை அவ அக்செப்ட் பண்ணிடுறா. இப்ப அந்த அழகான பையன்கிட்ட இருந்து என்ன ஒரு மெசேஜ் வருதுன்னா, நீங்க ரொம்ப பசியா இருக்கீங்களா, உங்களுக்கு தேவையான பர்கர் எங்க கிட்ட கிடைக்கும் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது.